இந்த கல்யாண்ஜி அவரோட கவிதைகள்லாம் வாசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அது புரியுதா? கல்யாண்ஜி கவிதைகள்லாம் உங்களுக்கு படிச்ச உடனே புரியுது அப்படின்னா நீங்களாம் ஜெம்முங்க. எனக்கெல்லாம் ஒரு கவிதை புரியணும் அப்படின்னா ஒரு யுகமே தேவைப்படும் போல் இருக்கு. இந்த புத்தகத்துல இருந்து 2 கவிதை மட்டும் வாசிக்கிறேன். ஒரே ஒரு நட்சத்திரத்தையாவது பார்த்துவிட மாடிக்கு போனேன். வானம் தாராளமாக வைத்திருந்தது நட்சத்திரங்களை. நான் விரும்பியது ஒரே ஒன்றை. கீழே இறங்கி வந்து விட்டேன். முருங்கை மரத்தை உண்மையா வச்சு ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. யார் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்ததோ எங்கள் வீட்டு முருங்கை மரத்திற்கு காட்டிற்கு போக வேண்டும் என்று தோன்றிவிட்டது. ஒரு நாள் காலை அதை காணோம். நாங்கள் ஊர் முழுக்க அதை தேடினோம். முக்கியமாக அம்மாச்சி நிறைய காய்க்கட்டும் என்று தாத்தாவின் பீந்த செருப்பை அது தொங்க விட்டிருந்தாள். 4-5 நாட்கள் கழித்து 2வது ஆட்டம் சினிமா பார்த்துவிட்டு மிக பிந்தி வருகிறோம். சத்தம் காட்டாமல் அதனுடைய இடத்தில் முருங்கை மரம் வந்து நிற்கிறது. வீட்டை தேடி விட்டதாம். இந்த முருங்கை மரங்களே இப்படித்தான் அப்படின்னு எழுதியிருப்பார். ஒரு நிமிடம் ஒரு கவிதை. காற்றை கேட்கிறவன் கவிஞர் கல்யாண்ஜி.